ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெரிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியாக ரவா லட்டு எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். அதுவும் பாரம்பரிய முறையில் நம்ம ரவா லட்டு செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஓரளவு ஹீட் ஆனதும் இதில் நம்ம முந்திரி கிஸ்மிஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். சரி, நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திராட்சை சேர்க்குறது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் முந்திரி மட்டும் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நட்ஸ் நல்லா வறுந்துடுச்சு. இதை நம்ம இப்போ வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்துலேயே நான் 1/2 கிலோ அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்த்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ரவை நமக்கு கலர் மாறாமல் நம்ம வறுக்க முடியும். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம சூடான நெய்யில் தான் ரவையை சேர்த்துருக்கோம். அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இதை நல்லா வறுத்துக்குவோங்க. ஓகேங்களா? ஸோ 1-2 1/2 நிமிஷம் வறுத்தா போதும். ஸோ இப்போ எனக்கு ரவை ஓரளவு நல்லாவே வறுந்துருச்சிங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். 1/2 கிலோ ரவைக்கு நான் 400 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஸோ 400 கிராம் சுகரே பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பாக தான் இருக்கும். இல்லை ஜாஸ்தி எங்களுக்கு சுகர் வேணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஈக்குவலாக 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ அளவு சக்கரை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் சக்கரை எடுத்த பாத்திரத்தில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம சுகர் சிரப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும். நம்ம ஜாமுன் செய்வோம் இல்லைங்களா, அதை விட அந்த சுகர் சிரப்பை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். பாருங்கள், சுகர் சிரப் நல்லா கொதித்து கொஞ்சம் ஓரளவு திக்காகவே இருக்குது. ஸோ இதை நீங்கள் கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் லைட்டாக ஒட்டணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை உங்களுக்கு தொட்டு காட்டுறேன். அதாவது கையில் எடுத்து நம்ம ஒட்டும்பொழுது ஒரு மாதிரி இப்படி ஒட்டணும் கையில். ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணால் போதும். ஸோ பாருங்கள், கையில் நல்லா அப்படி ஒட்டும்பொழுது நமக்கு லைட்டாக அப்படி ஒட்டும். ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப்பை வறுத்து வச்சுருக்கிற ரவையில் சேர்க்க போகிறோம். ஒரு அடியாக சேர்த்துடாதீங்க. ஒரு அடி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அது சீக்கிரம் நம்ம ரவை பிடிக்கிறதுக்குள்ளே எல்லாம் ஒரு ரவை பொலன்னு ஆகிப்போயிடும். ஆற அது ஒரு மாதிரி பொலன்னு ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சுகர் சிரப்பை சேர்த்துட்டு ரவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். தென் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா நட்ஸ், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுகர் சிரப்பை சேர்த்து, அதாவது ரவை வந்து நமக்கு கையில் பிடி வரணும். பிடி வர வரையும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம கை சூடு பொறுக்கிற அளவு இருக்கும்போதே நம்ம அதை பிடிச்சிடணும். அதனால் ஒரடியாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் சிரப்பை பாந்தியை வச்சுக்கோங்க, மீதம் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரவை வந்து உருண்டை பிடிக்க போகிறோம். ரொம்ப ஆற விட்டிங்கன்னா நமக்கு உருண்டை வந்து வராது. ஸோ பாருங்கள், இப்போ நான் சுகர் சிரப்பு சேர்த்ததும் கையில் அந்த நம்ம பிடிக்கிற அந்த லட்டு வந்து கையில் நல்லா பிடிப்படணும். ஸோ நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த போல் நல்லா லட்டுவை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் எனக்கு நல்ல ஷேப் வந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு டைம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பிடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுகர் சிரப்பை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இதனால் நமக்கு ஈஸியாக பிடிக்க வரும். நீங்கள் ஒரு அடி சேர்த்துட்டிங்கன்னா நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யணும். அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு மாதிரி பொரிஞ்சு போய்ட்டு ரவை. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரவை லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு 1/2 கிலோவுக்கு நான் மீடியம் சைஸில் தான் செஞ்சேன். 25 கிட்ட எனக்கு லட்டு இந்த ரவா லட்டு வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களில் பலருக்கு தெரியாத பிஸ்னஸ்க்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த வீடியோ நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.